நியாயமே இல்லை விஜய் 2ஆம் இடத்திற்கு அதிமுகவோடு போட்டி போடுவார் அப்படின்னா பார்க்குறவங்களுக்கும் அப்படிதான் தோணும். ஏன்னா 50 ஆண்டுகளுக்கு மேல களத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அது வந்து புதுசா ஆரம்பிக்கக்கூடிய ஒரு கட்சியோடு 2ஆம் இடத்திற்கு போட்டி போடக்கூடிய அளவுக்கு தேஞ்சு போயிடுச்சான்னு பார்க்கக்கூடியவங்களுக்கு சந்தேகம் வரத்தானே. அதிமுக முதலில் விஜய் கட்சியுடன் 2வது இடத்துக்கு போட்டி போடுகிற நிலையில் இருப்பதற்கு அதிமுகவினர் வருத்தப்படுறாங்களோ இல்லையோ, நான் வருத்தப்படுறேன். ஏன்னா தமிழ்நாட்டினுடைய சமநிலை பேணுவதற்கு திமுக அதிமுகன்னு 2 கட்சியும் பலம் புரிந்ததாக இருப்பது தான் சரியான ஒன்று. ஆனால் சமீப காலமாக நம்ம வருத்தப்படுகின்ற செய்தி, அதிமுக அந்த அளவுக்கு பலம் வாய்ந்த கட்சியாக இல்லை. இதை வந்து நம்ம ஒப்புக்கொண்டே ஆகணும். இதை வந்து நீங்களும் நானும் கற்பனையாக சொல்ல, தேர்தல் முடிவுகள் இருந்து நம்ம 20% சொல்றாருல, 20 விழுக்காடுங்கிறது அதிமுகவுக்கு, அதிமுக மாதிரி ஒரு பெரிய கட்சிக்கு அது ஒரு பெரிய விழுக்காடு கிடையாது. 40-45 வாங்கின சதவீதம். திமுக 26, அதிமுக 20 தானே. சரி, இது கேட்டோம். ஆறுதல் சொல்லுங்க சார். ஆறுதல் உங்களுக்கு சொல்றேன், எனக்கு நானே சொல்லிக்கிறவல்ல. ஜெயலலிதா காலத்துல 46% இருந்தீங்க சார். ஜெயலலிதா எடப்பாடி இல்ல சார். நீங்க ஏன் சார் அதை ஒப்பிடுறீங்க? இது ஒத்துக்கிறேன், ஆனா ஒட்டுமொத்த அதிமுகவும் பலவீனமா இருக்குன்னு சொல்லாதீங்க. அதை மீண்டும் எதிர்க்கட்சியாக நின்று இன்னைக்கு 75 சட்டமன்ற உறுப்பினர் நண்பர் 61 சட்டமன்ற உறுப்பினர் சொல்றா, அதுக்கு பிரேக்கப் சொல்றா. சரி, அதுக்கு பிரேக்கப் சொல்றா. நீங்க பிரேக்கப் சொல்றதா பிரியன் சாருடைய வேலையை. பிரேக்கப் சொல்றா, பிரேக்கப் பிரியன் போட்டுங்க. நான் மகிழ்ச்சி, சந்தோஷம். 66ல 35 கொங்கு மண்டலத்தை வாங்கிட்டீங்க சார். வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. 66 பேசட்டும். ஆரோக்கியமான எதிர்க்கட்சியா வரட்டும், ரொம்ப மகிழ்ச்சி. அப்படிதான் இருக்கணும். ஏன்னா அதாவது அதிமுகவும் திமுகவும் மொழிக் கொள்கையிலும் டெல்லி எதிர்ப்பிலும் வேறுபாடு இல்லை என்று சொல்லிக்கொண்டு வந்த கட்சி தான். ஸோ அதிமுக அந்த தன்மையிலிருந்து இப்போ விலகுது அப்படிங்கிற ஒரு வருத்தமும் விமர்சனமும் இப்போ இருக்கு. இப்போ நீங்க கேட்டது விஜய் கட்சியா அதிமுகவா, அப்படி ஒரு போட்டி வருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல, அதுவும் 2ஆம் இடத்துக்கா? 2ஆம் இடத்துக்கு தான். ஏன்னா திமுக உட்பட 3 தரப்புக்குமே ஆட்சி பொறுப்பு அதிகாரத்துல தான் அவங்க வந்து குறியா இருக்கிறாங்க. இதுல 2ஆம் இடத்துக்கு தான் போட்டி. திமுக ரொம்ப சேஃபா இருக்குன்னு பொசிஷன் பண்ணி இந்த விவாதம் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கு இல்லையா? அதிமுக தான் போட்டி, 4 முனை போட்டியே இருக்கலாம். இப்ப அதிமுக விஜய் 2 பேரும் பார்க்கும்போது, நீங்க தொடக்கத்திலேயே சொன்னீங்க, 2 பத்திரிகையாளர் பெரியன் சாரும் சரி, அவர் சுவாமிநாதனும் சொன்னாங்க, திமுக எதிர்ப்புங்கிற புள்ளியில தானே சார் இந்த மீதி 3 கட்சியும் இருக்கு. 4 முனையில 3 முனையினுடைய ஒரே கொள்கை திமுக எதிர்ப்பு. அப்ப திமுக எதிர்ப்பு ரொம்ப பேசிக்கான சயின்ஸ். திமுக எதிர்ப்பு 3ஆ பிரியுது. அப்ப திமுகக்கு அது இயல்பா இருக்கும். அதைத்தான் சார் வந்து சொன்னாங்க, வேற ஒன்றும் சொல்லல, அவர் அதைத்தான் சொன்னாங்க. இப்ப விஜய் கட்சியா அதிமுகவா வந்துருமா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, விஜய் கட்சிக்கு இப்ப ஓபிஎஸ் சேரணும் அப்படின்னு நம்ம சொல்லல, பண்டுட்டி ராமச்சந்திரன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சேர மாட்டார் சார், அது ஒரு விருப்பம். ஆனா இதுல வந்து நீங்க கவனித்துக்கொள்ள நல்லது அப்படி சொல்றேன். தமிழ்நாட்டுக்கு நல்லது. ஏன்னா இதுல கவனிக்க வேண்டிய விஷயம், எடப்பாடி அவர்களுடைய 2-3 ஸ்டேட்மெண்ட்டை வச்சு மட்டுமே நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அவர் வந்து இந்த கட்சியை மேற்கு மண்டலம் பிளஸ் வட தமிழகம் இங்க மட்டும் நமக்கு கிடைச்சா போதும். அந்த சேலம், கோவை, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி வரை நமக்கு கிடைச்சா போதும். வட தமிழகத்துக்கு பாமக, கொங்கு மண்டலத்துக்கு நமக்கு இருக்க செல்வாக்கு அப்படிங்கிற அந்த தன்மையில் மட்டும்தான் அவர் நகர்த்தி கொண்டு இருக்கிறார். இதற்கும் அவர் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் காரணம். இப்ப வேற ஒன்றும் இல்லை. ஓபிஎஸ் அவங்க வந்து புறக்கணிக்கிறாங்க, இந்த கணமுறை அவங்க புறக்கணிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவர் வந்து ஓபிஎஸ் கிடையாதுன்னு முடிவு பண்ணதற்கு பிறகு அவர் என்ன சொல்றாரு, கடலூர், விழுப்புரம் போன்ற வட தமிழக பகுதியில் போய் ராமதாஸ் எங்க கூட்டணியில் தான் இருக்கிறாங்க, 10.5 அப்படிங்கிற விஷயத்த பேசுறாரு. கொஞ்சம் தள்ளி தெற்க வந்தவுடனே அவர் என்ன பேசுறாரு, 10.5 முடிஞ்சு போச்சுங்கிறாரு. என்னன்னா ஓபிஎஸும் இல்லை, 10.5 நம்ம பேசணும்னா அங்க இருக்கக்கூடிய டிஎன்டி 68 சமூக வாக்குகள், முக்குளத்தோர் மறவர் வாக்குகள், அந்த இஷ்யூ இருக்கு. அப்ப அதை அப்பீஸ் பண்றதுக்கான ரெடி ஆயிட்டார். ஓபிஎஸ் போயிடுவாரு, ஓபிஎஸ் இல்லைனாலுமே முக்குளத்தோர் அப்பீஸ் பண்றதுக்கு அந்த விஷயங்களை பேசுறாரு. ஆனா அவருக்கு புரிய மாட்டேங்குது. திருப்பி இவர் வந்து கடலூர், சிதம்பரத்துக்கு போகும்போது அவருக்கு ஏற்கனவே கிடைத்து வந்த வாக்குகள் வன்னியர் வாக்குகள், இது ஆல்ரெடி ஓபிஎஸ் கிட்ட தான் இருந்தது. இப்போ அவருக்கு ஏற்கனவே கிடைத்த வாக்குகள் வன்னியர் கவுண்டர். இப்போ அதை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டு இல்லைன்னா அது ஒரு பதட்டமான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா இந்த சேதுபதி மன்னருடைய வாரிசு அவர் கட்சியில இணைத்ததா ஒரு செய்தி வருது. இது இரண்டையும் நீங்க இணைச்சு பாருங்க. சேதுபதி மன்னருடைய வாரிசை இணைக்கிறாங்க, அதாவது நாங்க மறவர் அப்பீஸ்மெண்ட் பண்றோம், நாங்க மறவர்களை கைவிடல, இது நாங்க மறவர்களும் எங்க கட்சியில இருக்கிறாங்க காமிக்க அந்த இது நடக்குது. இன்னொரு பக்கம் அங்க போன உடனே இல்ல 10.5 வன்னியர் கிடையாது, நான் டிஎன்டி 68 சாதியில் அந்த கான்செப்ட் இருக்கு, எம்பிசில இருந்து 10.5 தனியா கொடுக்க மாட்டோம்னு அது மறவர் பெல்ட்ல சொல்றாரு. இதே ஸ்டேட்மெண்ட்டை ஓபிஎஸ் சொன்னார் கடந்த சட்டமன்றத்தில் ஒன்னா இருக்கும்போது. அவர் சொன்னார், தெற்க இவர் இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாரு, வடக்க அவர் வந்து பாமக வன்னியர்கள்ட்ட உங்களுக்கு 10.5, இவர் வந்து இல்ல நம்ம டிஎன்டிக்கு கேட்டுருவோம்னு கேட்டுக்கிட்டு இருந்தார். அது ஒரு முரண்பாடா இருந்துச்சு. என்னடா இவர் இங்க கேட்கிறாரு, அவங்க அப்படி கேட்கறாங்கன்னு. இப்போ அவர் இல்ல
அந்த வேலையும் சேர்த்து இப்போ எடப்பாடி அவர்கள் செய்ய வேண்டியது இருக்குது. ஆனால் இப்போ என் பிரச்சனை என்னென்னா, இவர் சிதம்பரத்துலேயும் கடலூர்லேயும் ஒரு பேச்சு பேசிட்டு ராமநாதபுரத்துலையும் சிவகங்கையிலையும் தேனிலையும் வேற பேச்சு பேச முடியாது. ஸோ இப்போ அவர்கிட்ட அந்த ஒரு பதட்டம் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் இந்த இப்போ 15 நிமிடத்தில் நடந்த ஸ்டேட்மெண்ட்லேயே தெரியுது. முக்குளத்தூர் ஓட்டு போயிடக்கூடாது, ஏற்கனவே இருக்க வன்னீர் ஓட்டும் போயிடக்கூடாது, நம்ம கைவசம் இருக்க கவுண்டர் ஓட்டும் போயிடக்கூடாது. இந்த பதட்டம் வந்துருச்சு. இந்த பதட்டத்தை ஏற்படுத்தியவர் ஓபிஎஸ் தான். இந்த பதட்டம் அவருக்கு ஏற்படுத்தியவர் ஓபிஎஸ் தான். அதுல எந்தவித சந்தேகமும் வேணாம். இந்த நிலையில் தான் அவர் விஜயோட போவார் அப்படின்னு ஒரு செய்தி வந்தா அவ்வளவு பெரிய பாதிப்பு. ஓபிஎஸ் விஜயோட சேர்ந்தார்னா திரு இபிஎஸ்க்கு பெரும் பாதிப்பு. விஜயோட சேராம இருந்தாலுமே ஒரு சின்ன பாதிப்பு வரும். ஏன்னா இப்ப இந்த மோடி புறக்கணிச்சதுங்கிறது அது ஒரு மாதிரி சென்டிமெண்டா ரொம்ப இதா நினைக்கிறாங்க. இதுக்கப்புறமும் நம்ம இருக்கணுமா அப்படிங்கிறது அறிக்கையெல்லாம் விட்டாரு. ஆமா, ஓபிஎஸ் மன்ருட்டி ராமச்சந்திரன்லாம் கும்பிடு போட்டுட்டு வாங்குற வார்த்தையை பயன்படுத்தி இருக்காரு. அவர் சொன்னது போதும், இதுக்கு மேல இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு கும்பிடு போட்டு வாங்க. ஆபத்தான கூட்டணின்னு சொல்றாரு. ஆமா, இது ஒரு ஆபத்தான கூட்டணி, போகாதீங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் ஏற்கனவே பலவீனமா இருக்குங்க அதிமுக. உங்களுக்கு எல்லாத்தையும் அரவணைக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க. ராமதாஸையும் விடக்கூடாது. அவங்க ராமதாஸோடு சேர்த்துதான் அவங்களுக்கு கடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி கிடைத்தது. பாஜக பாமக இவங்க தேமுதிக மட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். தேமுதிக இல்ல, இதெல்லாம் சேர்த்துதான் அவங்களுக்கு அந்த வெற்றி கிடைத்தது. இப்ப கட்சிக்குள்ள இருக்கிற டிடிவியும் ஓபிஎஸும் போகணுங்கிற மாதிரியான ஒரு சூழல் வர்றப்ப அது கண்டிப்பா பலவீனம் தானே. இப்ப விஜயோட சேர்ந்தா விஜய்க்கு லாபமானு கேட்டீங்கன்னா விஜய்க்கு இழப்பதற்கு ஒண்ணுமே இல்லை. நம்ம அடிக்கடி சொல்ற மாதிரி நிரூபிக்கப்படாத வாக்குகள். ஓபிஎஸ்ன்னு ஒருத்தர் ஒரு பூஜ்ஜியத்தோட ஒரு ஒன்று சேர்ந்தா 10 தானே சார், அவங்களுக்கு அந்த மாதிரி தான். ஆனா ஓபிஎஸ்க்கு பெரிய அரசியல் எதிர்காலம் விஜயோட இருக்குமான்னு கேட்டா எனக்கு அதுலயும் பெரிய அளவு நம்பிக்கை இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா இவர் ஓபிஎஸ் இவ்வளவு காலம் மோடி ஆதரவுங்கிற இமேஜில் தானே இருந்திருக்காரு. பாஜகவிடம் அவ்வளவு அடிபணிந்து போனவர். விஜயோட சேர்ந்த உடனே நான் பெரியாரை ஏற்கிறேன், பிஜேபி எதிர்க்கிறேன்னு சொல்ற விஜயோட இமேஜ் அடிபடுமா அடிபடாதா? ஓபிஎஸோட நீங்க கூட்டணி வைக்கிறீங்க. அவர் கிட்டத்தட்ட பாஜக ஆளுன்னு அறியப்பட்டவர். இன்னைக்கு அவர் சேர்றாருன்னா நீங்க எந்த அடிப்படையில் திமுக அதிமுகவை பார்த்து இதெல்லாம் ஊழல் கட்சிகள், இதெல்லாம் மதவாதத்தோட கூட்டணி வச்சிருக்கீங்க, நீங்களும் பிஜேபியோட கூட்டணி வச்சீங்கன்னு பேசுறாங்களே. இப்ப அந்த ஒரு கார்டு தானே சார் விஜய் கையில இருக்கு. நாங்க இதுவரை யாரோடையும் கூட்டணி வைக்கல, திமுக கூட்டணி வச்சுச்சே, அதிமுக வச்சுச்சே, நாங்க வைக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே. இப்ப பாஜகவுடனே சரணடைந்த ஒருத்தரோட நீங்க கூட்டணி வச்சீங்கன்னா அந்த கிளீன் இமேஜ் உடஞ்சு போகுமே. இந்த செய்தி தொடர்பாளர்களா விஜய் ஆதரவா பேசிக்கிற நண்பர்களுக்கு தான் ரொம்ப பாதிப்பு. இனி எப்ப கேட்பாங்க? 98ல் அதிமுகவும் 99ல் திமுகவும் பிஜேபியோட வைக்கலையான்னு அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப என்ன கேட்டாலும் அந்த ஒரு கேள்வி தான் கேட்டுட்டு இருக்காங்க. இனி அடுத்து அவங்க எப்படி அந்த கேள்வி கேட்பாங்க? ஓபிஎஸோட கூட்டணி வச்சா அந்த இமேஜ் அடிபட்டு போகும். ஆனால் அதிமுக பலவீனப்படுமானா கண்டிப்பா அது பலவீனப்படும். ஓபிஎஸ் அந்த பக்கம் போனா கண்டிப்பா பலவீனப்படும். ஆனா நான் இப்பயும் சொல்றேன், ரெண்டாவது அதிமுக தான் இருக்கும். அப்படியே போனாலும் ரெண்டாவது அதிமுக போனாலும் போகல. ஏன் கேளுங்க, ஓபிஎஸ் 234 தொகுதிக்குமான கேண்டிடேட் உள்ள ஒரு ஆளு கிடையாது. விஜயும் 234 தொகுதிகளுக்கான கேண்டிடேட் கிடையாது. கட்சி ரசிகர்கள் உண்டு. அவர் ஊர் ஆந்திரா கேரளாலே அவருக்கு ரசிகர்கள் இருக்காங்க சார். அது ரசிகர்கள் வேற, கட்டமைப்பு கொண்ட நிர்வாகிகள் வேற. விஜயகாந்த் கட்சியில ரசிகர்களே நிர்வாகிகளா இருந்தாங்க. ரசிகர்களா இருக்கும் போதே இவர் கட்சியில நிர்வாகிகள் கட்டமைப்புன்னு சொல்றவனே பாவம் கரண்ட் கம்பத்துல இருந்து இறங்குன்னு சொல்லக்கூடிய நிலையில தான் இருக்கிறாங்க. அது நீங்க கவனிக்கணும். இப்ப விஜய் கட்சியில 234 இல்ல 60-70க்கே நீங்க கேண்டிடேட் முகம்னு ஒண்ணு இருக்குல்ல சார். நீங்க அப்படி பார்த்தா விஜய் முகம் போதாதா? விஜய் ஒரு முகங்க, கேண்டிடேட் முகம் விஜய்ங்கிற ஒரு முகத்தை வச்சு அவங்க 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் நிறுத்திட முடியாது. நபர்கள் வேணும் இல்லைங்க. இப்ப எனக்கு தெரிஞ்சு விஜய் கட்சியில இப்ப யார் இருக்கிறாங்க? எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் அறிந்த ஓரளவு நல்லா பேசக்கூடிய விஷயம் தெரிஞ்சு கட்சியை நியாயப்படுத்தக்கூடிய நபரா லயோலாமணின்னு ஒருவர் இருக்கிறாரு. கேண்டிடேட்டா அவரை போட வாய்ப்பு இருக்கு. வேற யார் இருக்காங்க? புசி ஆனந்தும் ஆதவ அர்ஜுனா தான் இருக்காங்க. எல்லாம் கோச்சுக்கிற போறாங்க சார். ஏங்க எனக்கு தெரிஞ்சு சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு சரி இன்னும் ஒரு 10-15 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்றது 234 பேர்ல நிப்பாட்டிடலாம். விஜயை விட்டுட்டீங்க பாருங்க. சரி இல்லங்க, விஜய் முகம்னு அவர் சொல்லிட்டாருலங்க. ஒரு முகம் தானே 234 தொகுதி. திருமிகு ஜெயலலிதா என்ன சொல்லுவாங்கன்னா 234 தொகுதிகளிலும் நானே நிற்பதாக ஜெயிச்சாலுமே ஆதவ் அர்ஜுன், சிடிஆர் நிர்மல்குமார் அவங்க எல்லாம் கோச்சுக்கிற போறாங்க. நிறைய பேர் இருக்காங்க. சொல்லுங்க. இல்ல உங்க வன்மத்தை தீர்த்துக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இல்லங்க நான் இடைவேளைக்கு போறேன். திருநாவுக்கரசு சொல்வாரு, உண்மையை சொன்னா உங்களுக்கு வன்மமா சார்? திருநாவுக்கரசு சொல்வாரு, நாங்க எல்லாம் அவருக்கு எடுத்து கொடுத்துட்டே இருக்கீங்க. திருநாவுக்கரசு சொல்வாரு எம்ஜிஆர் மட்டும் தான் ஒண்ணு, நாங்க எல்லாம் பூஜ்ஜியம்னு. ஆனா அப்படி சொன்னவரே திருநாவுக்கரசே ஒரு ஆளுமையான சட்டமன்ற உறுப்பினர். அவர் எம்ஜிஆர் முன்னாடி நாங்க ஒண்ணு இல்லைன்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி திருநாவுக்கரசர்களும் பன்ருட்டி ராமச்சந்திரனும் விஜய் கட்சியில இல்ல. டம்மி என்று தன்னை சொல்லி எது நடந்தாலும் ஏடிஎம்கே செகண்ட் பொசிஷன் அப்படின்றீங்க. ஆமா, அது வந்துரும். 2வது பொசிஷன் அவங்களா தான் இருக்கும்.